நிறைய தொழிலாளர்கள் முதலாளிகளை ஏமாத்துறாங்க, கமிஷன் அடிக்கிறாங்க, அப்புறம் லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, முதலாளிகள் தொழிலாளிகளை ஏமாற்றுகிறார்கள். அதனால் தொழிலாளிகள் முதலாளிகளை ஏமாற்றுகிறார்கள். எப்படின்னா, முதலாளிகள் ஒரு ஒரு தொழில் நிறுவனம், அதில் ஒரு முதலாளி இருக்கிறாரு. அவர் அந்த தொழில் நிறுவனத்தில் முதலீடு போட்டு ஆரம்பித்து வைக்கிறாரா, 100 தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. அவங்க உழைப்பினால் அந்த லாபத்தை முதலாளி மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஏன்னா அவர் தான் முதலீடு போட்டவர் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி லாபத்தை அந்த 100 தொழிலாளர்களின் உழைப்பினால் ஒரு நிறுவனத்தின் லாபத்தை அந்த முதலாளி மட்டுமே எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஆனால் முதலாளிக்கும் சம்பளம் உண்டு, தொழிலாளருக்கும் சம்பளம் உண்டு. ஆனால் லாபத்தை மட்டும் அந்த முதலாளி எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த லாபத்தில் தொழிலாளருக்கு பங்கு இல்லை. அப்படின்னா அப்போ தொழிலாளர்களுக்கு முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா முதலீடு செய்வதால் தான் முதலாளி அந்த லாபத்தை அனைத்தையும் சொந்தம் கொண்டாடுகிறார். அப்படிங்கும்போது தொழிலாளருக்கும் லாபத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்றால் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தொழிலாளருக்கும் முதலீடு செய்வதற்கான உரிமையை கட்டாயமாக்க வேண்டும். அப்போ தான் அந்த லாபத்தில் அவர்களுக்கு பங்கு பெறுவதற்கு பெற முடியும். அதனால் தொழிலாளர்கள்லாம் போராடணும். வெளியே ஒரு நிறுவனத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யலாம். அவங்க எல்லாருமே போராடணும். எங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடணும். போராடினா அப்போ அந்த போராட்டத்தில் அவங்க வெற்றி பெற வேண்டும். ஒரு முதலாளி என்கிற நடைமுறையே இருக்கக்கூடாது. அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற அத்தனை தொழிலாளர்களும் முதலாளியாகவும் இருக்க வேண்டும், தொழிலாளர்களாகவும் இருக்க வேண்டும். இவர் தான் எங்கள் நிறுவனத்தோட முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக யாரையும் சொல்லவே கூடாது. அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற அத்தனை தொழிலாளர்களும் அந்த நிறுவனத்தின் முதலாளிகளாகவும் இருக்க வேண்டும். அப்போ முதலீட்டில் பங்கெடுக்கணும். அப்போ தான் அவங்க முதலாளியாகவும் இருப்பாங்க, தொழிலாளியாகவும் வேலை செய்வார்கள். தனிப்பட்ட ஒருத்தர் இவர் தான் முதலாளி, மற்றவங்கெல்லாம் தொழிலாளி, அந்த நடைமுறை இருக்கக்கூடாது. முதலாளிக்கு தான் லாபத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான எடுத்துகிட்டு போகிறதுக்கு உரிமை இருக்குது. ஒரு நிறுவனத்தின் லாபத்தை முதலாளிகள் தான் எடுத்துகிட்டு போகணும், தொழிலாளிக்கு அது கிடையாது. அப்படின்னா தொழிலாளர்கள் எல்லாத்தையும் முதலாளிகளாக ஆக்கிவிட வேண்டும். அந்த தொழில் நிறுவனத்தின் முதலீட்டில் அவர்களை பங்கெடுக்க செய்து அவர்களை முதலாளிகளாகவும் ஆக்கிவிட வேண்டும். அவர்களுடைய தகுதி திறமைக்கு அடிப்படையில், அவங்களுடைய கல்வி தகுதி, அவருடைய தொழில் திறமை, இதை அடிப்படையாக கொண்டு அந்த நிறுவனத்தின் பங்கில் அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் உள்ள பங்கில் அவங்களுக்கு எத்தனை சதவீதம் போக வேண்டும் அப்படிங்கிறத முடிவு செய்யணும். உனது நீ ஒரு வாட்ச்மேன்ப்பா, இந்த தொழிற்சாலையில் நீ ஒரு வாட்ச்மேன். உன்னுடைய கல்வி தகுதி நீ குறைவாகத்தான் படித்திருக்கிறாய், உன்னுடைய தொழில் திறமையும் குறைவாகத்தான் இருக்குது. அதனால் இந்த தொழில் நிறுவனத்தில் உனக்கான பங்கு மிக குறைவானது, எல்லாரையும் விட மிக குறைவானது அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துடணும். அதுக்கு தகுந்த லாபத்தையும் அப்போ நீ இந்த நிறுவனத்தில் ஒரு ஒரு வாட்ச்மேன் அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் நீ ஒரு 1 லட்ச ரூபா தான்ப்பா நீ இந்த நிறுவனத்தின் முதலீட்டில் நீ 1 லட்ச ரூபாயை எடுத்துக்கொள்ள வேண்டும், நீ செலுத்த வேண்டும். அப்படி 1 லட்ச ரூபாய் நீ கொடுக்கணும் கம்பெனிக்கு. அப்படி கொடுத்தன்னா உனக்கான லாபத்தை உனக்கு கொடுத்துரும். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு மாதந்தோறும் என்ன லாபம் வருதோ அது உனக்கு சேர்ந்துடும். நீ இந்த நிறுவனத்தை விட்டு நீ வேலையை விட்டுட்டு போகிற அப்படின்னா அந்த 1 லட்சத்தை உன்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. நீ வேற ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர போகிறன்னா அந்த நிறுவனத்தில் உனக்கான பங்குத்தொகை எவ்வளவு, முதலீட்டு பங்குத்தொகை எவ்வளவு, அதை நீ கொடுத்து அங்குள்ள நிறுவனத்தில் நீ வேலைக்கு சேர வேண்டும். அந்த நிறுவனத்தில் நீ தொழிலாளியாகவும் இருக்கிறாய், நீ முதலீட்டில் பங்கெடுத்ததால் முதலாளியாகவும் இருக்கிறாய். அந்த நிறுவனத்தில் உனது கல்வி தகுதிக்கும் தொழில் திறமைக்கும் அந்த நிறுவனம் எவ்வளவு லாபத்தை ஈட்டுகிறதோ அதில் உனக்கு ஒரு பங்கு வரும். இதுதான் விதிமுறை. ஆக இப்படி இந்த மாதிரி இப்படி இருக்கும்போது ஒருத்தர் யாரும் யாரையும் ஏமாற்றவும் முடியாது. தொழிலாளர்கள் முதலாளிகளை ஏமாற்ற முடியாது. முதலாளி அனைவருமே முதலாளிகள், தனியாக இவர் தான் முதலாளி அப்படின்னு யாரையும் வச்சுக்கவே கூடாது. அங்கே வேலை செய்கிற அனைவருமே முதலாளிகள், அனைவருமே தொழிலாளிகள். அப்போ தான் அவங்க நேர்மையாக இருப்பாங்க. ஏன்னா லாபத்தில் அவங்கவுங்களுக்குன்னு பங்கு போகுதில்ல, எல்லாத்துக்கும் வருதில்ல பங்கு. அப்படி இருக்கும்போது நீ ஒரு நிறுவனத்தை ஏமாற்றும் போது லாபம் குறைஞ்சி போயிடும். ஒருத்தர் நிறுவனத்தை ஏமாற்றி லஞ்சம் பண்ணுறாரு, கமிஷன் அடிக்கிறாரு, அல்லது திருடுறாரு, கள்ள கணக்கு எழுதி அங்குள்ள லாபத்தில் இவர் கொள்ளையடிக்கிறார். அப்படிங்கும்போது அதை பார்க்குற மற்றவங்க அதை அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அதன் மூலம் மற்றவங்களுக்கு லாபத்தில் குறைவு ஏற்படும், வருகிற லாபத்தில் பங்கு குறைஞ்சிரும். ஏன்னா லாபத்தில் எல்லாத்துக்குமே பங்கு. அப்படிங்கும்போது ஒரு தொழிலாளர்கள் செய்கிற தவறை மற்ற தொழிலாளர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அதனால் பாதிக்கப்படுபவர்கள் அனைவரும் தான். இன்றைக்கே அனுமதிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தொழிலாளர் லஞ்சம் வாங்குறாரு, கள்ளக்கணக்கு எழுதுறாரு, நிறுவனத்தில் உள்ள பணத்தை இவர் கையாடுகிறார், அதை இன்னொரு தொழிலாளி பார்க்குறாரு, கண்டிப்பாக தெரிய வரும். அப்படிங்கும்போது ஏன் அனுமதிக்கிறாங்க அப்படின்னா, லாபத்தோட ஒரு நிறுவனத்தில் ஏற்படுகிற லாபத்தை மொத்தமாக முதலாளி தான் எடுத்துகிட்டு போகிறாரு. அதனால்
இப்படி தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவியாக இருக்காங்க. அந்த நிறுவனத்தில் உள்ள பணத்தில் கொள்ளையடிக்கிறதோ அல்லது கள்ளக்கணக்கு எழுதுறதோ, கமிஷன் அடிக்கிறதோ, ஊழல் பண்ணுறதோ, முறைகேடான வழிகளில் அந்த நிறுவனத்தின் பணத்தை எடுத்துக்கொள்வதற்கு ஒருவருக்கொருவர் தொழிலாளர்கள் உதவியாக இருக்கிறார்கள். அதுக்கு காரணமே வந்து அந்த முதலாளித்துவ நடைமுறை. அந்த நிறுவனத்தின் முதலீட்டில் அந்த முதலாளி என்பவர் ஒருவராக இருக்கிறார், தொழிலாளர்கள் வெறும் தொழிலாளியாக இருக்கிறார்கள். முதலீடு செய்வதற்கான உரிமை என்பது தொழிலாளர்களுக்கு கிடையாது, முதலாளிக்கு மட்டும்தான். அதனால் அந்த நிறுவனத்தின் ஒட்டுமொத்த லாபம், அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற அத்தனை தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்த லாபத்தை அந்த முதலாளி மட்டுமே எடுத்துகிட்டு போகிறாரு. இப்படி வந்து தொழிலாளர்களை முதலாளிகள் ஏமாற்றுவதால் தான் தொழிலாளிகள் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கொருவர் உடன்பட்டு ஒத்துழைப்பாக இருந்து ஒற்றுமையாக இருந்து முதலாளிகளை ஏமாற்றுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். முதலாளி நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம உழைப்பினால் வந்த லாபத்தை அவர் மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடுறாரு. அப்போ நாம் எல்லோரும் ஒன்று கூடி எப்படி கமிஷன் அடிக்கலாம், எப்படி கள்ளக்கணக்கு எழுதலாம் எழுதி நாம் வந்து இந்த நிறுவனத்தில் ஏதாவது கொள்ளையடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேர்மை இல்லாமல் நடந்து கொள்வதற்கு இதுதான் காரணம். அப்போது எல்லாருக்குமே ஒரு நிறுவனத்தின் முதலீட்டில் பங்கு, அப்புறம் அந்த நிறுவனத்தின் லாபத்தில் பங்கு, அவர்கள் கல்வி தகுதி, தொழில் திறமையை அடிப்படையாக கொண்டு அந்த நிறுவனத்தின் லாபத்திலும் பங்கு கொடுத்தாச்சுனாக்கா யாரும் யாரையும் ஏமாற்றவும் மாட்டாங்க. அதனால் இழப்பு ஏமாத்தினா எல்லாருக்கும் தான் இழப்பு. அதனால் தொழிலாளர்கள் வந்து நிறுவனத்தை ஏமாற்றினால் அந்த தொழிலாளர்களுக்கு தான் இழப்பு. ஏன்னா லாபத்தில் பங்கு தொழிலாளருக்கும் வருதில்ல. அதனால் தொழிலாளர்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்வார்களா அல்லது சக தொழிலாளர்கள் ஏமாற்றுவதை எந்த தொழிலாளரும் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் லாபம் குறைஞ்சி போகும். வருகிற லாபத்தில் பங்கு வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பங்கு தொகை குறைஞ்சி போகும், லாபத்தில் பங்கு குறைஞ்சி போயிடும். அப்படிங்கும்போது யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க இன்றைக்கி. அப்போ வந்து இந்த முதலாளித்துவ நடைமுறை இருக்குல்ல, ஒரு முதலாளி, ஒரு நிறுவனத்திற்கு ஒருவர் முதலாளி, மற்றவர்களெல்லாம் தொழிலாளி அப்படிங்கிற அந்த நடைமுறை இருக்குல்ல, லாபத்தை ஒரு முதலாளி மட்டுமே எடுத்துகிட்டு போகிற அந்த நடைமுறை இருக்குல்ல, ஏமாற்றுவரை, அதுதான் இங்கே வந்து நிறைய தொழிலாளர்கள் நேர்மை இல்லாமல் நிர்வாகத்தை ஏமாற்றுகிற அந்த நடைமுறைக்கே காரணம். முதலாளிகள் தொழிலாளர்களை ஏமாற்றுகிறார்கள், தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து முதலாளிகளை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார்கள். இதுதான் வந்து இங்கே உள்ள பிரச்சனை. அப்போ வந்து முதலீட்டில் பங்கு, லாபத்தில் அனைவருக்கும் பங்கு, ஒரு நிறுவனத்தின் முதலீட்டில் அனைத்து தொழிலாளர்களுக்கும் பங்கு, அந்த நடைமுறைப்படுத்திவிட்டாலே அனைத்து தொழிலாளர்களும் நேர்மையாக இருப்பதை தவிர அவர்களுக்கு வழி இல்லை. நேர்மை இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்களுக்கு சேர வேண்டியதை முறைப்படி கொடுத்து விட்டாலே அவர்கள் அமைதியாக நேர்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க தவறும்போது தான் அப்போ அவர்கள் நேர்மையற்ற வழிகளில் தனக்குரியதை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறார்கள்.